ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹா. இப்பொழுது ஒரு கொலுவில் மிக முக்கியமாக என்ன வடிவங்கள் இருக்க வேண்டும்? பொம்மை என்று சொல்கிறோம். நாம் எல்லோருமே இறைவனுடைய படைப்பில் ஒரு பொம்மைகளை போலதான் இருக்கிறோம். இந்த கொலுவில் கீழ்படியில் வைப்பதற்கு ஒரு நல்ல விநாயகர் பெருமான் தேவை. விநாயகர் சதுர்த்தியின் போது மக்கள் வாங்கும் விநாயகரையும் வைத்துக் கொள்ளலாம். எண்ணெய் கரை செட்டியார் என்று சொல்வார்கள். அவர் முன் அரிசி, பருப்பு, உப்பு போன்ற உணவுப் பொருள்களை வைப்பதற்கு சில சில பாத்திரங்கள் தேவை. அடுத்தது, ஒவ்வொருவருடைய மூதாதையரை ஞாபகப்படுத்துவதற்காக மரப்பாச்சி பொம்மைகள் தேவை. ஜீவாதார சக்தியான 8 ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள் தண்ணீரில் தோன்றி ஒரு மீனாக தோன்றி ஆமை, அதற்கு பிறகு காட்டுப்பன்றி, சிம்மம் என்று பரிணாம வளர்ச்சி அடைந்து அனைத்து மகான்களாகவும் மாறக்கூடிய நிலையில் தசாவதார செட் இருந்தால் அல்லது காந்தி, புத்தர், இயேசு, மகாவீரர் போன்ற மகான்கள், சித்தர்கள், வள்ளலார், ராகவேந்திர சுவாமிகள் போன்றவர்களுடைய பொம்மைகள் இருந்தாலும் நல்லது. முருகன், ராமன் தனியாக இருந்தாலும் நல்லது, அல்லது தசாவதாரத்தில் இருந்தாலும் நல்லது. குழந்தை கண்ணன் இருப்பது மிக நல்லது. அதற்கு பிறகு நல்ல தரமான அழகான ஒரு அம்மன், அது என்ன அம்மனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். லக்ஷ்மி, சரஸ்வதி, கலசம், இவைதான் பொதுவாக ஒரு கொலுவில் இருக்கும். கீழ்படிக்கு பக்கத்திலே உங்கள் வீட்டு குழந்தைகள் அவர்களுடைய கற்பனா சக்தியை பயன்படுத்தி பூங்கா, மலை அல்லது ஏதாவது ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தங்கள் கற்பனா சக்தியையும் கைத்திறத்தையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த காட்சியையும் நீங்கள் வைக்கலாம். உதாரணத்திற்கு, எங்களுடைய யூனிஃபை பள்ளிகளில் இந்த ஆண்டு கோவையில் பஞ்சபூதங்களை காட்டுகிறார்கள். செந்துறையில் 5 வகை நிலங்களை காட்டுகிறார்கள். தொல்காப்பியர் சொல்லியிருக்கக்கூடிய 5 வகை நிலங்களை காட்டுகிறார்கள். ஒரு ஊரில் கடையேழு வள்ளல்களை காட்டுகிறார்கள். இப்படி நாம் அந்த காட்சியை கொண்டு வர முடியும். என்னுடைய நண்பருடைய குழந்தைகள் ஒரு வருடம் ஜீவாதார சக்தி ஆகிய சாலனர்ஜியையே தனியாக எக்ஸிபிஷனாக காட்டி விளக்கினார்கள். ஒரு வருடம் சபரிமலை ஐயப்பன் உள்ளிட்ட ஐயப்பனுடைய அறுபடை வீட்டை காட்டினார்கள். ஒரு வருடம் அவர்கள் ராமேஸ்வரத்தை காட்டினார்கள். இவையெல்லாம் மாணவர்களுடைய கற்பனா சக்தியையும் அவர்களுடைய அறிவையும் ஊக்குவிப்பதற்காக நாம் இந்த நவராத்திரியில் இணைத்துக் கொள்கிறோம். நான் சிறுவயதாக இருந்த போது என்னுடைய தாயார் தன்னுடைய பாசிமணி வேலைப்பாடுகள், எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள், என் தந்தையினுடைய ஓவியங்கள், என் தம்பி செய்யக்கூடிய கைவினை பொருள்கள் அனைத்தையும் படிக்கு பக்கத்தில் வைப்பதும் வழக்கம். இப்படியெல்லாம் அந்த நவராத்திரி குருவை நாம் மெருகு ஊட்டுவது எதற்கு என்றால், நம்முடைய எண்ணம்,
நேரம், வேலை அனைத்தும் பாசிட்டிவாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பணியில் இந்த 9 நாட்களும் ஈடுபடுவது. எனவே இதை கருத்தில் கொண்டு அன்பர்கள் மிக ஒரு தரமான ஒரு குழுவை ஏற்படுத்துங்கள். பல்வேறு விதமான பொம்மைகள் இன்றெல்லாம் கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் வாங்கி உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வைக்கலாம். ஆனால் ஒன்று அன்பர்களே, எந்த ஒரு பொம்மையை நாம் படியில் வைத்தாலும் அதனுடைய விளக்கத்தை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். காரணத்திற்கு குழந்தை கண்ணனை வைக்கிறோம் என்றால், குழந்தை என்பது கள்ளம் கபடம் இல்லாத மனதினுடைய அடையாளம். மேலும் குழந்தை என்பது சுறுசுறுப்பும் சுதந்திரமும் கொண்ட மனிதனுடைய குறியீடு ஆகும். அதனால்தான் நாம் இறைவனை குழந்தை வடிவில் வணங்குகின்றோம். இந்த ஒரு குறிப்பை எழுதி அந்த பொம்மைக்கு அருகில் நீங்கள் வைக்க வேண்டும். அஷ்டலட்சுமி கிட்ட இது 8 விதமான செல்வங்கள், 8 விதமான சாலரட்சி என்ற ஒரு குறிப்பை வைக்க வேண்டும். சிலரெல்லாம் இந்த குறிப்புகளை எல்லாம் பஞ்சு செய்து ஒரு 5-6 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டுக்கு வருபவர்களுக்கும் தருகிறார்கள். சிலர் தங்கள் குழந்தைகளை சார்ட் பேப்பரில் இந்த கருத்துக்களை எழுத வைத்து கொலு முன்னால் ஒட்டி விடுகிறார்கள். அப்போ அந்த கொலுவுக்கு வந்தவர்கள் இது எதற்காக? மரப்பாச்சி பொம்மை என்பது நம் வீட்டு முன்னோர்கள், அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு குறியீடு. கணபதி என்பது இந்த உடல், இந்த பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடிய அடையாளமாகும். எண்ணெய் கடை செட்டியார் உணவுப் பொருளையும் பொருளாதாரத்தையும் நாம் அடிப்படையில் பெருக்கிக் கொண்ட பிறகே வாழ்க்கையில் மற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டும். இப்படி ஒவ்வொரு அர்த்தத்தையும் நாம் தெரிந்து கொண்டு அந்த குருவை வைக்க வேண்டும். அதேபோல் நமது குரு என்பது கோயில் கோபுரத்தில் இருந்து வந்த ஒரு விஷயம்தான். மதுரை மீனாட்சி அம்மனுடைய தெற்கு கோபுரம் தான் பிற்காலத்தில் கொலுவாக மாற்றப்பட்டது. அந்த கொலு படிகள் என்பது முன்னேற்றத்தை காட்டக்கூடியது. மனிதனானவன் அந்த சராசரி ஒரு மனித நிலையில் இருந்து சமூக சேவகனாக மாறுகிறான். அதற்கு பிறகு சமுதாயத்தை முன்னேற்றி வைக்கக்கூடிய மகானாக அவன் மாறுகிறான். கடைசியில் தெய்வத்தை தனக்குள் உணர்ந்து தன்னுள் அந்த தெய்வம் நிறைந்திருக்கிறது என்ற மிகுந்த ஆன்மீக உணர்வை இறுதியில் அவன் அடைகிறான் என்பதையே அந்த மேல் படியில் வைத்திருக்கக்கூடிய அந்த பூரண கலசம் காட்டுகிறது என்று இந்த தத்துவத்தை உணர வேண்டும். அதே போல நவராத்திரியின் போது இந்த குருவுக்கு முன்னால் பெண்களோ அல்லது வீட்டில் இருக்கும் குழந்தைகளோ வரவரமான கோலங்களை காட்டுகிறார்கள், கார்ட்டூன்களை வரைந்து வண்ணம் திட்டுகிறார்கள், இயற்கை காட்சிகளை வரைந்து வண்ணம் திட்டுகிறார்கள். இதெல்லாம் எதற்கு என்றால் மனித மனம் சரியான ஒரு பாதையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்ட விஷயங்களில் ஈடுபடாமல், வெட்டி வீண் பேச்சு பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல், ஒரு தரமான ஒரு நல்ல விஷயத்தை காட்டி அதன் மூலம் 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக அமைய இந்த நவராத்திரி விழா மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அதில் இந்த நவராத்திரியின் போது நாம் பெண்களை தெய்வமாக நாம் மதிக்கக்கூடிய கலாச்சாரத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள, தாயாய், சகோதரியாய், மனைவியாய், ஆசிரியையாய், உடன் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகத்தோடியாய், இப்படி சமூகத்தில் அந்த பெண்ணானவள் அனைத்து வடிவங்களையும் தாங்கி வீட்டுக்கு அவள் அரசியாக இருக்கிறாள். அதனால்தான் ஆன்மீகத்திலே பெண்மையை வழிபடக்கூடிய சக்தி வழிபாடு மிக மிக தொன்மையானதாக இருக்கின்றது. அந்த 9 நாட்களிலும் பெண்களை நாம் மதிக்க வேண்டும்.
பெண்களுக்கு மரியாதை தந்து பெண்களை அன்போடு நாம் நடத்த வேண்டும் என்ற அந்த அந்த பண்பாட்டை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த பூஜை, கன்யா பூஜை என்று சொல்ல 2.5 வயதுல இருந்து ஒரு 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் 9 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் அவர்களுக்கு பாத பூஜை செய்து, நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு உடை எடுத்து கொடுத்து, வளையல் வாங்கி கொடுத்து, கிஃப்ட் வாங்கி கொடுத்து, ஒரு நைவேத்தியம் பண்ணி அவர்களை தேவியாக நாம் பாவிப்பது என்பது மிக முக்கியம். அதே போல நண்பர்களே, ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய விஜயதசமி அன்று உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பள்ளிக்கூட ஆசிரியர்கள், உங்களுடைய பல்வேறு விதமான கலைகள் விளையாட்டுகளை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று வீட்டில் நெல் அல்லது பச்சரிசியை வைத்து அனைவருமே மீண்டும் ஒரு முறை எழுதி பார்ப்பது நல்லது. அனைவரும் மீண்டும் அந்த கல்வியை, அந்த வித்தியை நாம் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய, ரீசார்ஜிங் செய்யக்கூடிய வெற்றி திருவிழாவாக அந்த விஜயதசமி அமைகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு நவராத்திரி விழாவை நீங்கள் மிக எளிதாக கொண்டாடுங்கள். தொலைக்காட்சிக்கு அந்த 10 நாட்களும் சற்று ஓய்வு கொடுங்கள். ஆனால் தொலைக்காட்சியில் ஏதாவது அரிய விழா தகவல்கள், நிகழ்ச்சிகள் வந்தால் பாருங்கள். அதே போல் வீட்டில் உங்களுடைய ஆடியோ சிஸ்டத்தில் இந்த அனைத்து விதமான ஸ்லோகங்களும் உங்களுக்கு டவுன்லோட் செய்ய கிடைக்கின்றன. அவற்றை ஒருவருக்கு வீட்டையே அவள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். ஒரு நாட்டின் முதலமைச்சர் வீட்டுக்குள் வந்தால் நாம் எப்படி மரியாதை செய்வோமோ, இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் மூலகாரணமாக இருக்கக்கூடிய பராசக்தி இந்த 10 நாளும் கலசத்தின் மூலம் ஆவாகனம் செய்யப்பட்டு நம்முடைய குலுப்படிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களாகி அவள் வீட்டில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த 10 நாட்களும் நமது வீடு ஒரு கல்யாண வீடு போல இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், புது நண்பர்கள், புது உறவினர்கள் இவரையும் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு நாள் அழைத்து, ஒன்றும் இல்லை, ஒரு வெற்றிலை பாக்கு பூ சுண்டல் கொடுங்கள் போதும். அன்பர்களே, இந்த விழாவில் பரிசு பொருள்களை கொடுத்து இதையும் ஒரு பிசினஸ் ஆக்கிவிட வேண்டாம். அது நாளை உங்களுக்கே வினையாக வந்து முடியும். தரமான ஒரு நைவேத்தியம், வெற்றிலை பாக்கு, ஒரு நல்ல பழத்தை கொடுத்து உங்களுடைய விருந்தினர்களை உபசரியுங்கள். ஏழைகளுக்கு செய்யுங்கள். அதேபோல் இந்த நவராத்திரியை பார்த்து இன்னும் வந்தவர்களில் யாராவது 2 பேர் அடுத்த வருடம் நவராத்திரி செய்வதற்கு நீங்கள் தூண்டுகோலாக இருங்கள். 9 நாளும் குலு வைக்க முடியாதவர்கள் 7, 5, 3, 1 என்ற நாட்களிலும் குலு வைக்கலாம். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த நவராத்திரியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஓம் சக்தி பராசக்தி.